ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உனக்கு பின்னால உன் கூடவே இருந்துக்கிட்டு மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடிய அந்த மனிதரை தான் உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கேன். உன் கூட இருந்துக்கிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டோம், நீ சொல்றது தான் சரி, நீ செய்கிறது தான் சரின்னு சொல்லிக்கிட்டோம் அந்த மனிதர் உனக்கு எதிராக பல மாய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கதை புரிஞ்சுக்கோ. உனக்கு ரொம்ப நெருங்கிய உறவும் இல்லை, தூரத்து சொந்தமும் இல்லை. ஆனால் அவ்வப்போது நீ அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த நபர் தான் அது. நல்லது கெட்டதுகளை எல்லாம் முன்னால் வந்து நிற்கக்கூடிய அவங்க மற்றவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ இல்லையோ, உன் கூட நல்லா உன் மேலே அக்கறையும் பாசமும் வச்சிருக்கா மாதிரி நல்லபடியாக பேசக்கூடிய அந்த நபர் உனக்காக வாழ்க்கையில் பல வேலைகளை உனக்கு எதிராக கூட இருந்தே குழிப்பறிக்கும் விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நாளைக்கு நீ இவரை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. அவங்க எப்போதுமே சுயநலம்தான், ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம இந்த உலகத்திலே அவங்க தான் நல்லவங்கன்றது போலவும் அவங்க செய்கிறது தான் சரிங்கிறது போலவும் அவங்க உன்கிட்ட பேசிக்கிட்டும் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அதனால் இப்போ நீ கொஞ்சம் கவனமாக இரு. உன் மனசோடு நீ போர் நடத்திக்கிட்டே இருக்காம உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை புரிஞ்சுக்க முயற்சி செய். மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்த்துடுமே செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எதையும் இந்த வராகி அம்மா கேட்காம இருக்கேன், உனக்கு செய்யாமல் இருக்கேன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நான் உன் கூட இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக செய்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதைய சூழ்நிலை சரியில்லைன்றதுக்காக நீ மனசு தளர்ந்து போகாதே. உன் புண்ணிய கணக்கு சரியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நியாயம் கிடைக்கும்படி செய்கிறேன். கடவுளையும் நிம்மதியையும் நீ வெளியில் தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா உன் மனசுக்குள்ளே தான் நானும் குடியிருக்கேன், நிம்மதியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சு தட்டி தூக்கிடலாம் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் இனிமையாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களையும் உன் நல்லதுக்காக உன் நன்மைக்காக தான் இந்த வராகி அம்மா நடத்திக்கிட்டு இருக்கேன்றத அமைதியாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. எதற்காக வாழ்கிறோன்ற யோசிக்கிறத நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தே ஆகணுன்ற மன நிறைவோட சந்தோஷமாக வாழ்ந்துடு என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நெஞ்சகத்தை திறந்து வச்சு இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு வஞ்சகத்தை எல்லாம் மறந்து வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மறந்துட வேண்டாம். யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதையெல்லாம் உட்காந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் அளவில்லாத ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நம்ம போய் பேசி தப்பிச்சுக்கலாம், இந்த உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் உண்மை எனும் அஸ்திரம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பொய்யையும் பொய்யான மனிதர்களையும் உடைத்தெறியுன்றத நீ மறந்துட வேண்டாம். எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக கையாள கற்றுக்கோ. உனக்கான காரியங்களை நீ வெற்றிகரமாக செஞ்சு சிறப்பாக வாழ்வதற்கும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இருந்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்யும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும். உனக்கு பலமாகவும் உனக்கு எல்லாமுமாகவும் இந்த வராகி அம்மா நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை பற்றி முழுசா உனக்கு மட்டும்தானே தெரியும். மற்றவங்க சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் யோசித்து நீ கவலைப்பட வேணாம்.
நீ எதிர்பார்க்குற பாசம் ஒரு இடத்துல தடைப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய வலி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா இருக்கேன்றத நீ மறந்துட வேணாமே செல்லவே. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ நினைக்கிற உன் எண்ணங்களை நான் பொய்யாக போக விட்டுட மாட்டேன். நிஜமாகவே உனக்கு என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. சிறந்ததை தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. கிடைச்சதை சிறந்து தாக்குபவர்கள் தான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. நீ படித்த புத்தகத்தில் நீ எல்லா வார்த்தைகளையும் வாசிச்சிருக்க. ஆனால் சில விஷயங்களை வாசிக்கும் போது உனக்கு புரியாமல் போன வரிகள் இருந்திருக்கலாம். அதே போல தான் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கே புரியாததாக உன் வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா? அப்படி உனக்கு புரியாமல் இருக்கிற விஷயங்களை புரிய வச்சு தெளிய வச்சு உன் மனக்குழப்பங்களை போக்கி உனக்கான கஷ்டங்களை உன்னை நோக்கி வரவிடாமல் இந்த வராகியம்மா நானே தடுத்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். இங்கே சிரிக்கிறவங்க எல்லாம் கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் நினச்சிக்காத. கவலைகளை மறக்கவும் கவலைகளை மறைக்கவும் கற்றுக்கிட்டவங்க தான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் கொஞ்சம் மனசு வச்சு முயற்சி செஞ்சின்னா எல்லா கவலைகளையும் மறந்து உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமே செல்லமே. ஊதுனா பறக்கக்கூடிய சாதாரண காகிதம் போல தான் உன் பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீயாகவே பெருசாக யோசித்து அதை எடை அதிகமாக உள்ளதாக மாற்றிக்காதே. நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் எல்லாம் காத்தோடு காத்தாக மறைஞ்சு போயிடும். நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை மறந்துடாத. உன் நேரத்தை, உன் உழைப்பை, உன் அன்பை, உன் செல்வத்தை, உன் நல்ல மனசை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுன்றத நீ முடிவெடுத்துட்டீன்னா அதுதான் உனக்கு நல்லது. எல்லாருக்காகவும் நேரம் ஒதுக்கி எல்லாருக்காகவும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்காகவும் உழைச்சி செல்வத்தை அள்ளி கொடுத்து கடைசியில் நீ ஒன்றுமில்லாத ஆளாக நிற்கக்கூடாதல்லவா? எதை யார்கிட்ட எவ்வளவு கொடுக்கணுன்ற தெளிவான முடிவை எடுக்க பழகு. புற்களின் மீது பனித்துளி விழும்போது அந்த புல்லு மேலே இருக்க பனித்துளி கொஞ்சம் வெயில் அடித்தாலோ கொஞ்சம் காற்று பட்டாலோ காணாமல் போயிடும். அதே போல தான் மனித வாழ்க்கையும் எப்போ எது எப்படி உன்னை விட்டு போகும்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால் எப்போதும் எல்லாத்தையுமே நிரந்தரமற்றதுங்கிற தெளிவான புரிதலோட வாழ பழகு. நீ எப்படி இருக்கியோ, நல்லா இருக்கியோ இல்லையோ, உனக்கு பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, மற்றவங்க எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நீ வாழ்த்தினாலே நிச்சயம் நீ நல்லபடியாக வாழலாமே செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துடாது. அடுத்தவன் தன்னை விட கொஞ்சம் முன்னேறினாலே போட்டி போடக்கூடிய பொறாமைப்படக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உன் வாழ்க்கையை நீ வாழ பழகு. ஒரு மனிதனை உயிரை படைச்சு அதை நல்லபடியாக காப்பாற்றி அழிக்கிற வித்தை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல தான் உன்னை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்திலிருந்து உன்னை எந்த இடத்துக்கு உயர்த்தணும், எப்படியெல்லாம் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற அனைத்தையும் நான் அறிவேன். நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதால எதுவும் மாறப்போகிறதில்லைன்றதை புரிஞ்சுக்கோ. விலை கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள்னா அது அனுபவம்தான். அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் வாழ்க்கையை வாழும்போது அது தானாகவே உன்னை நோக்கி வந்து சேரும். உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா நம்பிக்கையை கொடு, அன்பை கொடு. அதுவே அவங்க ஆயுள் முழுவதும் உனக்கு போதுமானதாக இருக்கும் என் செல்லமே. நீ ஒருத்தருக்கு அன்பையோ நம்பிக்கையோ கொடுக்கும்போது அவங்க ஆயுள் முழுவதும் உன்னை மறக்காதவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ தனியாக இல்லை. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே தான் இருக்கேன்ற புரிதலும் தெளிவும் உனக்குள்ளே இருக்கட்டும்.
நீ மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு மந்திரங்கள் தேவையில்லை. சில விஷயங்களை மறந்தாலே போதும். தேவையற்ற விஷயங்களை மறக்கும் போதும், கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரையும் தரக்கூடிய நிகழ்வுகளை மறக்கும் போதும் அதுவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துரும். உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் அவ்வளவு சுலபமாக குறைவாக எடை போடாதே. ஏன்னா இந்த உலகத்தையே மூழ்கடிக்கிற அளவுக்கு பலமுள்ள கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. அதே போலதான் உன்னை சுற்றி இருக்கிற பல பேர் நீ சாதாரணமாக உன் கண்ணுக்கு பார்ப்பவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க திறமையும் வளர்ச்சியும் அபரிமிதமானதா ஆபாரமானதா இருக்குது என் செல்லமே. வாழ்க்கை நீ நினைச்சது போல கண்டிப்பா மாறதான் போகுது. என்ன ஒன்று நினைச்ச உடனே மாறாது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீ பொறுமையாக இருந்தீனா காலம் உனக்கானதாக கைகூடி வரும்படி நான் செய்கிறேன். நேரம் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம உனக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து பேசுறதுக்கும் ஒன்றா உட்காந்து நேரத்தை செலவிடுவதற்கும் நீ ஏன் நேரத்தை உருவாக்கு. வெற்றியாளர்கள் எல்லாம் அப்படிதான் இந்த உலகத்தில் உருவாயிருக்காங்க. நீ நல்லது செய்கிறதுக்காக உன்னாலேயே நேரம் ஒதுக்க முடியலைன்னா அப்புறம் வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நல்லதுக்காக நேரம் ஒதுக்கு, நன்மையை செய்வதற்காக நேரம் ஒதுக்கு. அடுத்தவங்க மேலே வெறுக்கிற வார்த்தைகளை பேசும் மனிதனாக நீ இருக்க வேண்டாம். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கக்கூடிய மனிதர்களை நேசி. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஒரு ஆமையை நடு ரோட்டில் விட்டுட்டு அதை வேகமாக போக சொன்னினா அது எப்படி வேகமாக போகும்? ஆமைங்கிறது நீரில் வேகமாக போகக்கூடிய உயிரினம். ஆமையை நீரில் விட்டு பார்த்தீன்னா உன்னால் பிடிக்க முடியாத அளவுக்கு அது வேகமாக போகும். அப்படி இருக்கும்போது அதன் குணாதிசயத்துக்கு எதிராக அதை சாலையில் விட்டுட்டு வேகமாக போக மாட்டேங்குதுன்னு அதை குறை சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது அதோட இயல்பு என்னவோ அதை போல தான் எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்குது. எதுவுமே நடக்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாமே சிறந்ததாக தான் இருக்கும். ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அவ்வளவு சுலபமாக குறை சொல்லாமல் அவங்க இருக்கிற இடத்தையும் வாழ்கிற சூழ்நிலையையும் பார்த்து புரிஞ்சுக்கோ என் செல்லமே. காரணம் இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது, காரணமே இல்லாமலும் எதையும் யோசித்து கவலைப்படக்கூடாது. எல்லா கஷ்டமும் பிரச்சனையும் கண்டிப்பாக உன்னை கடந்து போயிடும்ன்றத நீ உறுதியாக நம்பு. உன் திறமையை நீ நம்பும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி தானாகவே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். எதுக்காகவும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தானே நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறேன். இதோ உனக்கு ஒரு நல்ல வழி காட்ட நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு கெட்டது செய்யக்கூடிய, உனக்கு பின்னால் உன்னை ஏமாத்துறதுக்கும் கீழே தள்ளுறதுக்கும் தோற்கடிக்கிறதுக்கும் முயற்சி செய்யக்கூடிய அந்த மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி, அவர்கள் உனக்கு கொடுக்கவிருந்த ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும்படியும் நல்லதே உனக்கு கிடைக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். சிக்கனமும் ஒழுக்கமும் தான் வாழ்க்கையில் அருட்பெரும் செல்வங்கள். நீ சிக்கனமாக இருந்து சேர்த்து வைக்குது, அதே நேரத்தில் வாழ்க்கையும் ஒழுக்கமாக வாழும்போது உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மாவே நடத்தி கொடுத்துருவேன். சிக்கனத்தை காக்கக்கூடிய மனசு தான் சீர்மையையும் பெருமையையும் பெருமேன் செல்லமே. சிக்கனமாக செலவு செஞ்சு சேர்த்து வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையில் நீ திட்டம் போட்டு செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்வி துயரங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நானே நடத்தி கொடுத்துட்றேன்.